நெப்போலியன் பள்ளி படிப்பை முடிச்சுட்டு அவர் போயிட்டு ஃப்ரெஞ்சில் வந்து ஒரு படையில் ஒரு சாதாரண சிப்பாயாக சேர்றாரு. அப்போ அந்த டைமில் வந்து பிரெஞ்சு புரட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது உள்நாட்டு கலவரம், மக்கள்லாம் சேர்ந்துட்டு அரசுக்கு எதிராக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ண முடியல. இராணுவம் எவ்வளோ முயற்சி எடுத்து பார்க்குறது, கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ இதையெல்லாம் அனலைஸ் பண்ணுறான் யார்? நெப்போலியன் அனலைஸ் பண்ணிவிட்டு அவருடைய உயர் அதிகாரிக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறாப்புல. ஐயா, எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க, நான் அந்த பிரெஞ்சு புரட்சியை நான் அடக்கி காட்டுறேன் அப்படின்னோடனே அவர் நல்ல உயர் அதிகாரி போல் ஒரு சாதாரண சிப்பாய் லெட்டர் எழுதுகிறான். அதை பார்த்துட்டு சரி, நம்மளால் அடக்க முடியல, இவன் ஏதோ சொல்கிறான், சரி இவனுக்கு வந்து இந்த வாய்ப்பை கொடுப்போம்னு சொல்லிவிட்டு நெப்போலியனுக்கு என்னென்ன தேவைப்படுதோ, என்னென்ன கேட்டிருக்கானோ அதெல்லாம் வந்து வழங்கியாச்சு. ஒரே ஒரு வாரத்தில் அந்த பிரெஞ்சு புரட்சியை வந்து அடக்கி காட்டினான். பாருங்கள் எப்படின்ட்டு. யாரையுமே வி ஷுட் நாட் அண்டர் எஸ்டிமேட்டு. இவன் வந்து சாதாரண சிப்பாயாக இருக்கான், இவனால் இது முடியாதுன்னு சொல்ல முடியாது. நீங்களும் பல பேர் இப்படி நாங்கள் நினைக்கிறீங்க, இவன் என்ன இவன் பிஸ்கோத்து, இவனாலாம் முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் சில நாள் முடியும். இதுக்கு உதாரணம் நெப்போலியன் முடிச்சு காட்டினா அப்புறம் அவனுடைய வரலாறே வேறு மாதிரி மாறிடுச்சு.